வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை ராகு பகவானுடைய நட்சத்திரமான சதயம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் 315 டிகிரியில் இந்த மாதம் கும்ப ராசியில கன்னியா லக்னத்துல தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய புரட்டாசி மாதம் சிம்மராசி நண்பர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குமா அல்லது பாதகமான பலன்கள் கொடுக்குமா? சிம்மராசிக்கு மட்டுமே ஒரு பிரார்த்தம் என்னன்னா, சூரிய பகவான் சிம்மராசிக்கு மட்டுமே ஆட்சி வீடு. சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் மட்டும். அதுபோக அந்த சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு 2வது பாவகத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த புரட்டாசி மாதம் தானுங்க. இதில் ஒரு அதிசயமும் ஆச்சரியமும் இந்த மாதத்தில் நமக்கு ஏற்படுது. சிம்ம ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்தில் சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான், தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சிம்ம ராசியில், புதனும் சூரியனும் கிரக பரிவர்த்தனை இந்த மாத தொடக்கத்தில் ஏற்படுது. அதுபோக சிம்ம ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை, 5வது பார்வை சிம்ம ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் செவ்வாவுடைய சாரம் வாங்கி, செவ்வாய் பகவானுடைய சாரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் 1 பாதத்தில் 56 டிகிரியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5வது பார்வையா உங்களுடைய ராசிநாதனை பார்க்கிறார். மிக சிறந்த ஒரு நேரம் இது, அற்புதமான நேரம். குரு பகவான் புத்திர ஸ்தானாதிபதியும் பூர்வீக ஸ்தானாதிபதியும் குரு பகவானுடைய பார்வை சிம்மராசியாதிபதி சூரிய பகவான் மேல படும் பொழுது குரு பகவான் செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். சிம்மராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி. அந்த செவ்வாவும் சிம்மராசிக்கு 11வது பாவகத்துல இருந்து 4வது பார்வையா சிம்ம ராசியாதிபதி சூரியனை பார்க்கிறார். இதனால 100% மண் அல்லது மனை வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்படும். தேவைப்படுறவங்க, முயற்சி பண்றவங்க, ஏன்னா ஒரு 6 வருஷமா நான் முயற்சி பண்றேனுங்க, செட் ஆகல, 6 மாசமா முயற்சி பண்றேனுங்க, என்னால் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது சிறந்த ஒரு நேரம். ஒரு சிலர் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு மண்ணோ மனையோ வாங்கணுன்ற எண்ணம் இருக்காது. அந்த புரட்டாசி பிறந்த உடனே அந்த புரட்டாசி 7 நாளுக்குள்ளார செஞ்சே ஆகணும், வாங்கியே ஆகணும், பண்ணியே ஆகணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ மண் மனை வாங்குறதுக்கு சிம்மராசி நண்பர்களுக்கு சாமி சத்தியமா அருமையான நேரம், அற்புதமான நேரம் பார்த்துக்கோங்க. அதுபோக தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கும் மிக சிறந்த நேரம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி, இந்த 2 நாளில் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக செஞ்சுக்கோங்க. தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், இல்லை சுய தொழில் செய்யணும் அப்படின்னா 100% செஞ்சுக்கோங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து 178 டிகிரியில் சித்திரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் பிறந்த நட்சத்திரம், தன்வந்திரி கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம் 2வது பாதம், அதாவது செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் சுக்கிர பகவான். செவ்வாவுடைய பார்வையும் வாங்குறார், குருவுடைய பார்வை வாங்குறாரு. குரு பகவானுக்கு வீடு கொடுத்திருக்கிறவர் சுக்கிரன். அப்போ அந்த தொழில் ஸ்தானாதிபதி உங்க ராசியாதிபதியோடு சேர்ந்து இருக்கும் போது குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாவுடைய பார்வையும் படும் போது 100% தொழில் சார்ந்த விஷயங்கள் செய்துக்கிறதுக்கு இந்த 2 நாள் இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. இருக்கிற தொழில் எடுத்துவிடலாமா அப்படின்ற எண்ணம் நிறைய நண்பர்களுக்கு இருக்கதான் செய்யும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, 10 வருஷம் செஞ்சுக்கிட்ட தொழிலே உங்களுக்கு இந்த நேரத்தில் சங்கடம் கொடுக்குதுன்னா புதுசாக ஒரு தொழில், தெரியாத தொழில் செய்கிறது புத்திசாலித்தனம் இல்லைங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தி பாருங்க. புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி, இந்த 2 நாளில் உங்களுடைய தொழிலை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான, விரிவுபடுத்துறதுக்கு உண்டான, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான முயற்சி செய்து பாருங்க. செய்து பார்த்து செட் ஆகலைன்னா நீங்கள் வேற ஜோலிக்கு போங்க, நான் வேணான்னு சொல்ல வரல. பொதுவாக நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, வெளியூர் லாபமும் சரிங்க, உள்ளூர் நட்டமும் சரிங்கன்ட்டு.
அதாவது தெரியாத தொழில் தொடர்றதும் தப்பு, தெரிஞ்ச தொழில் விடுறதும் தப்பு. முடிஞ்ச அளவுக்கு சிம்மராசி நண்பர்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் சங்கடப்பட்டு இருக்கிறீங்களா, இந்த நேரத்தை முயற்சி பண்ணுங்க. 2 தருணம் இருக்குதுங்க இந்த மாதத்துல. சிம்மராசி நண்பர்களுக்கு தொழில் ஸ்தானத்துல வின் பண்றதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு 2 தருணம் இருக்குது. முதல் தருணம் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி. 2வது தருணம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி வரை. ஃபர்ஸ்ட் தொழில் ஸ்தானாதிபதியை குரு பார்க்கிறார். 2வது என்ன அப்படின்னா 7ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் தனஸ்தானத்தை பார்ப்பார் குரு. தனஸ்தானத்தை பார்ப்பாரு சுபஸ்தானாதிபதி. இதனால என்னன்னா அந்த 7ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும். கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குதுங்க, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில நான் இருந்துகிட்டு இருக்கிறேனுங்கன்னா இந்த நேரமெல்லாம் உங்களுக்கான நேரம். புரட்டாசி 7ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி வரை. அப்போ அந்த பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சரிப்படுத்துறதுக்கு உண்டான பாதை கிடைக்கும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் இருக்குதுங்க, வட்டியே கட்டிட்டு இருக்கிறேனுங்க, நான் சம்பாதிக்கிற சம்பாதனைக்கு வட்டி கட்ட முடியாம அடுத்த பக்கம் கடனை வாங்கி வட்டி கட்டிட்டு இருக்கிறேனுங்கன்னா இந்த நேரத்தில் அந்த கடனை கட்டுறதுக்கான ஒரு பாதை உருவாகும். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு 3-4 விதமான ஒரு நல்லது நடக்க போகுது சிம்மராசி நண்பர்களுக்கு. அட எல்லாருமே எல்லா விஷயங்களையும் எதிர்பார்க்கறது இல்லை. நான் முதல்ல என்ன சொன்னேனுங்க, மண்மனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இது உங்களுக்கான சாதகமான நேரம்னு சொன்னேன். மண்மனம் வாங்கணுன்ற மைண்ட் செட்ல இருக்கிறவங்க, எண்ணத்துல இருக்கிறவங்க தொழிலை பத்தி கவனம் செலுத்த போறது இல்லை. தொழில கவனம் செலுத்த போறவங்க வீடு வாசல் வாங்கலாமா அப்படின்ற எண்ணத்துக்கு வர போறது இல்லை. இவங்களுடைய எதிர்பார்ப்பு வேற, இவங்களுடைய எதிர்பார்ப்பு வேற. அப்போ மண்மனம் வாங்குறதுக்கு உண்டான நேர காலங்கள் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. முயற்சி பண்ணிக்கோங்க. 1லிருந்து 7 வரைக்கும் சூப்பர் டைம். மனை வாங்குறதுக்கு உண்டான மிக சிறந்த நேரம். 1ஆம் தேதி 2ஆம் தேதி இந்த 2 நாள் தொழில் சார்ந்த விஷயங்கள் செய்யறதுக்கு பிரமாதமான நேரம். 7ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான நேரம். அந்த 1, 2ன்னு சொன்ன இல்லைங்களா, அந்த 2 நாள் தொழிலுக்கு மட்டும் இல்லை, திருமண ஸ்தானத்துக்கும் சிறந்த நேரம். பல வருஷமா, பல மாசமா, பல நாட்களா வரன் பார்த்து நொந்து நூலாகி போயிட்டேனுங்க, எனக்கு கல்யாணம் நடக்கின்ற நம்பிக்கையே எனக்கு இல்லைங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி புரட்டாசி 1, 2 இந்த 2 நாள்ல உங்களுக்கு பிரியமான ஒரு திருத்தலம் எது? ஜோசிகாரங்க சொன்னாங்க திருநள்ளாறு போக சொல்லி, காலசரிக்கு போக சொல்லி, திருமணஞ்சேரி போக சொல்லி. ஐயா யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சுட்டு தான் உட்காந்துருக்குறீங்க. நீங்கள் பார்த்துட்டு வந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆச்சு, உங்களை பார்த்துட்டு போன மாப்பிள்ளைங்களுக்கு தான் கல்யாணம் ஆச்சு. நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துல தான் உட்காந்துருக்குறீங்க. அதுக்கு நல்லாவே தெரியுது. நான் சொல்கிறது இந்த 2 நாளில் எல்லாருக்குமே ஒரு அதிர்ஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும். இந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வந்தால் எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். சரிங்களா? அந்த திருத்தலம் எங்க இருக்கோ அந்த திருத்தலத்துக்கு போயிட்டு ஒரு சத்த நேரம், ஒரு 10 நிமிஷம் ஒரு தவநிலையில ஒரே ஒரு 10 நிமிஷம் அந்த கோவிலில் உட்காந்து சரிங்களா தியானம் பண்ற மாதிரி செய்துட்டு வாங்க. ஒரு 10 நிமிஷம். அது போக இப்படி செய்யறதன் மூலமா, ஏன்னா அந்த நேரத்தில் இந்த திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நம்ம ராசியை பார்ப்பார். சிம்மராசிக்கு திருமண காரகன் யாருங்க? திருமண ஸ்தானாதிபதி. திருமண ஸ்தானாதிபதி சிம்ம ராசிக்கு சனி பகவான் தான். சனி பகவானுடைய பார்வை நம்ம ராசி மேல படுது. திருமண காரகன் ஒருத்தர் இருப்பார். எல்லாருக்குமே திருமண ஸ்தானாதிபதி ஒன்று, திருமண காரகன் ஒருத்தர், 2 இருக்கும். அப்போ திருமண ஸ்தானாதிபதி பார்வை நம்ம ராசி மேல படுது. திருமண காரகன் யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் நம்ம ராசி நாதனோட சேர்றாரு. அதுபோக குருவுடைய பார்வை, செவ்வாவுடைய பார்வை. அப்போ இந்த 2 நாள் பிரமாதமா இருக்கும். இந்த பிரபஞ்சமே நமக்கு மன வாழ்க்கையை உருவாக்குற அளவுக்கு உருவாக்கி கொடுக்கிற தருணத்தை கொடுக்க போகுது. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுடைய திருத்தலத்துக்கு என்ன கேட்டீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு வர்றது அவ்வளோ சிறப்பு. நான் சென்னையில் இருக்கிறேனுங்க, திருச்செந்தூர் எப்படிங்க போறதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தணி போயிட்டு வாங்க. உங்களுக்கு எந்த சாமி ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கோ, உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கடவுளுக்கு போயிட்டு வாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மிக சிறந்த நேரம், மிக அற்புதமான நேரம் புரட்டாசி 1, புரட்டாசி 2 பார்த்துக்குவாங்க. புரட்டாசி 7 வரைக்கும் மண்மனை வாங்குறதுக்கான சரியான நேரம்.
அதுபோக சில பேர் இருக்காங்க, எப்படின்னா தாய் மாமனுக்கு எங்களுக்கும் தொடர்பே இல்லாமல் இருக்கோங்க. அம்மாவோட பிறந்தவங்க தான் நம்ம தாய் மாமன், மறுபடியும் பிறக்க போகிறதில்ல, பிறந்துட்டோம். ஆனால் இந்த நேரத்தில் தாய் மாமா குடும்பத்துக்கு எங்கள் குடும்பத்துக்கு சம்மதமே இல்லாமல் இருக்குது. தாய் மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை தாய் மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை தாய் மாமனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், முடியல. இந்த மாதிரி தாய் மாமன் ரிலேஷன்ஷிப்ஸ் உறவை மேற்படுத்திக்கிறதுக்கு, அதிகப்படுத்திக்கிறதுக்கு, அந்த உறவில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரமும் இந்த நேரத்தில் இருக்குது. அது புரட்டாசி மாதத்தில் 7ஆம் தேதியிலிருந்து ஏற்படும். புரட்டாசி மாதம் 7ஆம் தேதினா இந்த புதனும் சூரியனும் ஒரே பாவகத்துக்கு வரும், ஒரே டிகிரியில் வர மாட்டாங்க. ஏன்னா இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் கரெக்டாக 150 டிகிரிக்கு வருவார், 180 டிகிரி வரைக்கும் நம்ம கண்ணியில் இருப்பார். அந்த 150 டிகிரியில் புதன் வருவார். புதன் உத்தரம் நட்சத்திரம் 2வது பாதம் 150 டிகிரியில் இருப்பார். அந்த நேரத்தில் சூரிய பகவான் 157 டிகிரியில் உத்தரம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருப்பார். அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே சூரியனோட புதன் சேர்ந்து அஸ்தமனம் இல்லாம யோகமா வரும், புதன் ஆதித்ய யோகமா வரும். அப்போ 7ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகுன்னு ஒரு வார்த்தை சொன்ன இல்லைங்களா, அந்த நேரத்துல பகைகள் நீங்கும். தாய் மாமா குடும்பத்துக்கு உங்களுக்கு இருக்கிற பகை நீங்கும், சரிங்களா? அதே மாதிரி ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிட்டோம், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உங்க மாமனார் குடும்பத்துக்கு உங்களுக்கு சங்கடம் இருக்குதுன்னா இந்த நேரத்தில் நீங்க சரிப்படுத்திக்கிடலாம், சரிங்களா? லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க சாமி, 6 வருஷம் ஆகுது, குடும்பத்தில் ஏற்றுக்கல அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறதன் பட்சத்தில், உங்கள் வீட்டுக்கு போகிறதன் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு சுமூகமான ஒரு அமைப்புகள் ஏற்படும். இந்த மாதிரி இந்த மாத தொடக்கத்திலிருந்து மாத முடிவு வரைக்கும் அருமையான நேர காலங்கள், அற்புதமான நேர காலங்கள். இது போக புத்திர பாக்கியம், 2வது இந்த வாகனம் வாங்குதல், இந்த 2க்கும் இந்த மாதத்தில் 26ஆம் தேதியிலிருந்து வாய்ப்பு இருக்கு. சுபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் 11வது பாவகத்தில் இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். 1 தொழில் ஸ்தானாதிபதியும் சகோதர ஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் மாத தொடக்கத்தில் இருக்கும். 2ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 26ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பார், துலாமில் இருப்பார் சுக்கிரன். 26ஆம் தேதிக்கு மேலே செவ்வாயுடைய ஆதிக்கத்துக்கு வருவார் சுக்கிரன். அப்போ சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தில் வரும் பொழுது, சுபஸ்தானாதிபதி 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் வர நேரத்தில் வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைக்கிள் வாங்கினாலும் சரி, பைக் வாங்கினாலும் சரி, கார் வாங்கினாலும் சரி, பஸ் வாங்கினாலும் சரி, அது உங்களுடைய சொந்த சௌரியம், உங்களுடைய அவசியம், அத்தியாவசியம். ஆனால் வாகன யோகம் இந்த மாதத்தில் புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி சுக்கிர பகவான் வாகனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுபஸ்தானம் வாகன ஸ்தானத்தில் போவதால், குருவுடைய பார்வை வாங்குவதால் உங்களுக்கு இந்த பிராப்தம் ஏற்படும். முயற்சி பண்ணுங்க. 26ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி கடைசி வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பிராப்தம் ஏற்படும். ஆக சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு அருமையான மாதம், அற்புதமான மாதம், மிக சிறந்த ஒரு தருணங்கள் வரக்கூடியது இந்த புரட்டாசி மாதம். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த தருணங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, என்ன புக்தி நடக்குது, கோச்சார கிரக நிலைகள் பார்க்கறது நல்லது தானுங்க. ஆனாலும் கோச்சார கிரக நிலைகளை விட நம்மளுடைய சுய ஜாதகத்துடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை உங்களுடைய ஜோதிடர்கிட்ட பார்த்துக்கோங்க, சரிங்களா? 100% சரியான நேரம், அருமையான நேரம், அற்புதமான நேரம், மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? சரி நண்பர்களே, இந்த பதிவு கண்டிப்பாக சிம்மராசி நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் நம்புறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.